இன்னைக்கு நம்ம ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜப்பான் உலகத்திலேயே அதிகப்படியான மர்மங்கள் இருக்கிற ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டு மக்களே இந்த கதையை கேட்டால் நைட் டைமில் வெளில வர்றதுக்கு பயப்படுவாங்க. நீங்கள் நைட்டில் தனியாக ஒரு பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பின்னாடி டிக் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஒரு மனுஷன் நடந்து வர சத்தம் இல்லை, அது ஒரு பெண் அவளோட வெறும் கையை வச்சு தரையில் தேய்ச்சிட்டே வர சத்தம். அவள் தான் டிக்கி டிக்கி. அவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதா அப்புறம் அவளோட பேக் ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஏலன் ஸ்டோரிஸ். ஜப்பான் ஒகேட்டோ அப்படின்ற ஒரு நகரத்தில் ஹைஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஓல்டு வெஸ்ட் ட்ரைல் நைட் அப்படின்ற ஒரு ரயில்வே ட்ராக்கும் இருக்குது. அந்த ஹைஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு அந்த ட்ரெயின் ட்ராக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களோட கிளாஸ் பசங்க வந்து இவளை ரேக்கிங் பண்ணி இவ ஷோல்டரில் ஒரு பூச்சை விட்டுடுறாங்க. இவ திரும்பி பார்த்து பயந்து கால் ஸ்லிப் ஆகி அந்த ரயில்வே ட்ராக்லேயே விழுந்துடுறா. யாரோ எதிர்பார்க்காத நேரமாக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இவளோட பாடி மேலேயே ஏறிடுது. இவ பாடி ஆஃபாக கட் ஆகுது. ஜப்பானோட அதிகமான குளிர் காரணத்தினால இவ சீக்கிரமாக சாகாமல் கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டாக சாகிறா. அவளோட வலியில் துடிச்சுக்கிட்டே சாகிறா. அந்த வலியும் அந்த கோபமும் அவளை ஒரு கொடூரமான பேயா மாற்றுது. அவதான் கஷிமா ரேக்கோ. ஆத்மாவுக்கு இடுப்புக்கு கீழே கால்களே இருக்காது. அவ வெறும் கைகளை வச்சு தரையில் தேய்ச்சி தேய்ச்சி ஓடி வருவா. அவள் தேய்ச்சி ஓடி வரும்போது வர சவுண்டு தான் டிக்கி டிக்கி. அதனால தான் அவளுக்கு டிக்கி டிக்கி அப்படின்ற ஒரு பேர். அந்த ஹைஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அவன் கிளாஸ் ஜன்னலில் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு அவள் கையை ஓடி ஜன்னலில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் யாருன்னு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அவள் அந்த ஜன்னல்லேருந்து கீழே குதிக்கிறா. அவளுக்கு கால்களே இல்லை. இதை பார்த்து அந்த பையன் பயந்து ஓடுறான். இவளும் ஒரு கார் வேகத்தில் அந்த பையனை துரத்தி அவளோட கையில் இருக்க ஷீ ஷேப்பில் இருக்க ஒரு ரம்பத்தை வச்சு இவனையும் அவளை போலையே வெட்டிடுறா. அவனோட பாடி ஆஃபாக கட்டாயி கீழே விழுந்தது. இவன் கையில் வச்சிருக்க ரம்பம் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட எலும்பாக இருந்தாலும் ஒரே நொடியில் வெட்டுற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஜப்பானில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் டிக்கி டிக்கியை பற்றி ஒருத்தர்கிட்ட கதையாக கேட்டாலும் இல்லை வீடியோவில் பார்த்தாலும் அந்த டிக்கி டிக்கி 3 நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வருவா. அப்படி வரும்போது அவள் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்பா. என் கால்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. நீங்கள் அதுக்கு தப்பாக ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்கள் சாகிறது நிச்சயம். அப்படி நான் சொல்கிற ஆன்சரை நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆன்சர் என்னென்னா, நான் உன் கால்களை பார்த்தேன். ஒகேட்டோ அப்படின்ற ஒரு நகரத்தில் இருக்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு சைடில் உன் கால்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவள் உங்களை வந்த வழியிலேயே விட்டுட்டு போயிடுவா. அப்படி நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவள் கால்களுக்கு பதிலாக உங்கள் கால்களை எடுத்துகிட்டு போயிடுவா. அவள் உங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் வருவான்னு இல்லை, அவள் நீங்கள் அந்த ஒகேட்டோ ட்ரெயின் ட்ராக்குக்கு போனாலும் வருவாள். அந்த இடம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்னோவாக ரொம்ப புகையாக கூலிங்காக இருக்கும். அவள் எப்படி இருப்பானா அவள் ஃபேஸ் ஃபுல்லாக பிளட்டாக அவளோட ஹேர் அவள் ஃபேஸை கவர் பண்ணியிருக்கோம். அவள் ஒரு ஸ்பைடர் மாதிரியே நடந்து வருவாள். அவள் வர்றதை பார்த்தா அப்படி பயமாக இருக்கும். அந்த பிளேஸ் ரொம்ப க்ரீப்பியாக ரெஸ்டடாகவும் இருக்கும். இது வெறும் கதை இல்லை, இது உண்மையான இப்போ வரைக்கும் சொல்ல முடியல. ஆனால் இப்போ வரைக்கும் ஜப்பானில் இருக்க பல மக்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நைட்டில் தனியாக போகிறதுக்கே பயப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இல்லைனா பொய்யா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பெல் ஐகானில் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதான் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.